ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே முத்தழகு என்னதான் அஞ்சலி வடகத்தாயை மீனாட்சிக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாலும், ஒரு பக்கம் அதனால் வருத்தப்பட்டாலும், இன்னொரு பக்கமும் பூமி அவங்க கிட்ட அஞ்சலி எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து சொன்னதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு அஞ்சலியை பற்றியும் புரிஞ்சுக்கணும். அதே சமயம் மீனாட்சி என்னதான் இருந்தாலும் நம்மளோட குழந்தை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கணுன்ற காரணத்துக்காக அவங்க அப்படியே அமைதியாகி தன்னோட மனசை தேத்திக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் அஞ்சலிக்கு டாக்டர் மூலயமா வடகத்தாய் கிடைக்காததுனால ரெஜினா அவங்க கிட்ட நீ தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்காதன்னு சொல்லி சொன்னாலும் அஞ்சலியோ கொஞ்சம் கூட யோசிக்காம மீனாட்சிக்காக ஒரு ஃபேக்கான வடகத்தாயை ரெடி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வடகத்தாயா நடிக்கிறவங்களுக்கு குழந்தைங்களை பத்தி கொஞ்சம் கூட தெரியல, ஏன் அந்த குழந்தைங்களை தூக்க கூட தெரியல. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தாலும் அஞ்சலி கொஞ்சம் கூட மீனாட்சி பத்தி யோசிக்காம முத்தழகு கிட்ட மீனாட்சி போயிடக்கூடாதுன்னு மட்டும் யோசிச்சு பார்த்துட்டு அவங்களையே ஸ்வர்ணத்துக்கிட்டையும் முத்தழகு கிட்டையும் வடகத்தாயா நான் கூட்டிட்டு வந்திருக்க பொண்ணு இதுதான் சொல்லிட்டு அறிமுகப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அஞ்சலி அவங்க அம்மா ரெஜினா கிட்ட நான் இவங்கள வடகத்தாய் மாதிரி ஒரு ஃபேக்கா ரெடி பண்ணது மட்டும் இல்லாம எப்படியாவது மீனாட்சிக்கு நான் பாட்டில் பால் கொடுத்துருவா, அது மட்டும் இல்லாம அவ கண்டிப்பா அதை குடிப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே சுயநலமாவும் முட்டாள்தனமாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அஞ்சலியோட முட்டாள்தனத்தையும் அஞ்சலியோட முடிவையும் நினைச்ச ரெஜினா ரொம்பவே கவலைப்படுறது மட்டும் இல்லாம மீனாட்சி இந்த அஞ்சலி கூட இருந்து இன்னும் எவ்வளவுதான் கஷ்டப்பட போறான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலி மீனாட்சியை பத்தி எப்பதான் கவலைப்பட போறான்னு தெரியல. அதே சமயம் இவ பண்ற இந்த மாதிரி விஷயத்தால மீனாட்சிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான் நம்மளையும் சரி அஞ்சலியும் சரி யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் பயத்தோடயும் இருக்காங்க. ஆனா அஞ்சலி அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம ஸ்வர்ணத்துக்கிட்ட அந்த ஃபேக்கான பொண்ணை வடகத்தாயின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திட்டு செம்ம கெத்தோட நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இதை பாக்குற ஸ்வர்ணமும் எப்பவும் போலயே அஞ்சலி மேல நம்பிக்கை இல்லாம அந்த வடகத்தாயா நடிக்க வந்த பொண்ணு கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முத்தழகு கூட மீனாட்சி மேல இருக்க அன்பால அந்த பொண்ணு கிட்ட மீனாட்சியா உங்களால நல்லபடியா பார்த்து பால் கொடுக்க முடியுமா, உங்களுக்கு அவ்வளவு சத்து இருக்குமான்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அப்ப இதை பாக்குற அந்த பொண்ணும் ரொம்பவே பதட்டப்பட உடனே இதை கவனிச்ச அஞ்சலியும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் நம்ம மாட்டிக்க கூடாதுன்ற காரணத்துக்காகவும் அவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே எப்பவும் போலயே மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்த ஸ்வர்ணமும் எப்பவும் போலயே அஞ்சலியை திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணு கிட்ட சரி தொட்டில இருக்க மீனாட்சியை போய் தூக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு இதை கேட்டுட்டு ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற அஞ்சலி கிட்ட எனக்கு குழந்தைகள் எல்லாம் தூக்கவே தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அஞ்சலியும் அந்த பொண்ணுக்கு தைரியம் சொல்லி அனுப்ப அந்த பொண்ணு போய் வேற வழியே இல்லாம ரொம்பவே பதட்டமா தொட்டில படுத்திருக்க மீனாட்சியை தூக்க உடனே இதை பார்த்துட்டு ஸ்வர்ணம் ரொம்பவே கோவப்பட்டு நில்லு குழந்தைய இப்படியே தூக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல ரொம்பவே சந்தேகப்பட்டு அவங்களை திட்ட ஆரம்பிக்க உடனே இதனால அந்த பொண்ணு ரொம்பவே பதட்டப்பட உடனே அஞ்சலியும் அப்படியே விட்டு அந்த பொண்ணு மாட்டிப்பான்னு சொல்லிட்டு இல்ல அவ ரொம்பவே ஏழை விட்டு பொண்ணு இல்ல, அதனால தொட்டில இருந்து குழந்தைய அவளுக்கு தூக்கத்தை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. உடனே அந்த பொண்ணுமே ஆமான்ற மாதிரி பதட்டத்தோட தலையாடுறாங்க. ஆனா ரொம்பவே பதட்டமா மீனாட்சியை தொட்டில இருந்து தூக்கணும் முத்தழகு சரி பக்கத்துல நின்றுட்டு இருக்க ஸ்வேதாவும் ஸ்வர்ணமுமே அந்த பொண்ணு மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு எதுக்காக இவ்வளவு பதட்டமா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சது மட்டும் இல்லாம ஸ்வேதா அஞ்சலி கிட்ட அஞ்சலி இந்த பொண்ணு நிஜமாவே ஒரு தாய் தானா, அந்த பொண்ணு குழந்தைய தூக்குனதுல வச்சு இவ கண்டிப்பா குழந்தைய ஹேண்டிலே பண்ணாத மாதிரி எனக்கு தோணுது, அஸ் அ டாக்டரா எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுதுன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி மறுபடியும் சமாளிக்கிறதுக்காக ஸ்வேதா மேல எப்பவும் பழைய தூக்கி போட்டது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஆமா நீயும் அந்த முத்தழகுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ, அதனால தான் இப்போ நான் கூட்டிட்டு வந்த பொண்ணு கிட்ட ஏதாவது குறை கண்டுபிடிச்சு ஏன் மீனாட்சிய அந்த முத்தழகு கிட்ட அனுப்பி வச்செல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கிட்ட இருந்த அந்த குழந்தைய வாங்கிட்டு அதை அந்த பொண்ணுகிட்டையும் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணும் அந்த குழந்தைய வாங்கி தூக்கவே தெரியாம கையில வச்சிட்டு இருக்காங்க. அப்ப இதை பாக்குற ஸ்வர்ணம் இன்னுமே அந்த பொண்ணு மேல சந்தேகப்பட அஞ்சலியோ இதுக்கு மேலே எங்க நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க முத்தழகோ ரொம்பவே மனசுக்குள்ளே வருத்தப்பட்டது மட்டும் இல்லாம அங்கிருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க ஸ்வர்ணமுமே முத்தழகோட நிலைமையை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டது மட்டும் இல்லாம ஸ்வேதா கிட்ட முத்தழக அந்த ஏலகிரி ட்ரிப்ல கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோ, அது மட்டும் இல்லாம அவளுக்கு மீனாட்சியோட ஞாபகம் வராம இருந்தா நல்லா இருக்கும், ஏன்னா அவ மீனாட்சியை பத்தி ரொம்பவே கவலைப்படுறா, அதனாலேயே அவ ரொம்பவே சோகமா இருக்கான்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ஸ்வேதாவை எனக்கு இப்போ முத்தழக அக்காவை நினைச்சு கவலை இல்லை, ஏன்னா ட்ரிப்ல அவங்க கூட நாங்க எல்லாரும் இருப்போம், அதனால அவங்களோட மனசை தேத்தி எப்படியாவது அவங்களோட மைண்டையுமே சேஞ்ச் பண்ணிடுவோம் கொஞ்ச நேரத்துல. ஆனா எனக்கு இப்ப எல்லா கவலையுமே மீனாட்சி மேலதான், ஏன்னா இப்ப வந்திருக்க அந்த பொண்ணை பார்த்தா வாடகத்தாய் மாதிரியே தெரியல, ஏன்னா அந்த பொண்ணுக்கு குழந்தைங்களை கொஞ்சம் கூட ஹேண்டில் பண்ண தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு நம்ம பேசினப்ப கேள்வி கேட்டப்பல எவ்வளவு பதட்டப்பட்டா தெரியுமா, அதுக்கு மேல அந்த பொண்ணு அஞ்சலி வர கூட்டிட்டு வந்திருக்கா, அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா அஞ்சலி ஒவ்வொரு தடவையுமே அந்த பொண்ணுக்கு பதில பேசுற மாதிரி தெரியுது. அதனால எனக்கு என்னமோ மீனாட்சி அந்த பொண்ணால சரியா பாத்துக்க முடியாதுன்னு தோணுது. அதே சமயம் அஞ்சலி முத்தழகு அக்கா கூட மீனாட்சி போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு கூட நல்லா என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ஸ்வர்ணமும் நீ நினைச்ச மாதிரியே தான் எனக்கும் தோணுது, ஏன்னா அந்த பொண்ணு முகத்தை பார்த்தாவே எனக்கு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாம அஞ்சலி இவ்வளவு தென்னாவிட்டா பேசிட்டு போகும்போதே எனக்கு அவ மேல இன்னுமே ரொம்பவே சந்தேகம் வருது. ஆனாலும் நீங்க மீனாட்சியை பத்தி கவலைப்படாதீங்க, நான் தான் வீட்டுல இருக்கல, நான் அப்பப்போ போயிட்டு மீனாட்சி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவளை நல்லபடியா பாத்துக்கிறேன், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம ட்ரிப்பை ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சீக்கிரமா போயிட்டு எல்லா ஏற்பாடுமே பண்ணுங்க, ஏன்னா டைம் ஆயிடுச்சுல, நீங்க சரியான நேரத்துல கிளம்புனாதான் அங்கேயே சரியான நேரத்துக்கு போய் சேர முடியும்னு சொல்லிட்டு ட்ரிப்புக்கான ஏற்பாடை செய்ய சொல்ல உடனே ஸ்வேதாவும்
சரின்னு சொல்லிட்டு ட்ரிப்புக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே பேக் பண்ண ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் முத்தலுக்குமே போய் ஹெல்ப் பண்ணி அவங்களையுமே பேக் பண்ணி முடிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட பையன் சரவணனை அமுதன் ஸ்வேதாவோட அம்மா அப்பா வீட்டில் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா பூமியும் அமுதனும் பெச்சு வீட்டுக்கு வந்து அங்கேருந்து பேக் பண்ணி வச்சிருந்த எல்லா பொருளையுமே காரில் ஏற்றிட்டு முத்தலகையும் ஸ்வேதாவையும் கூட்டிட்டு மருதையும் தமிழையும் பிக்கப் பண்ணிட்டு அவங்க ட்ரிப்புக்கு கிளம்பி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ட்ரிப்பில் காரில் போகும்போது ஃபுல்லாக பூமிக்கும் சரி முத்தலுக்கும் சரி மீனாட்சி ஞாபகமாகவே இருக்குது. ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை வெளியே காட்டிக்காம ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஸ்வேதாவும் மீனாட்சியை பற்றி தான் கவலைப்பட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா அமுதனும். இவங்க 3 பேரும் எதுக்காக இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரியாக புரிஞ்சுக்கிட்டு தமிழ் கொடியும் மருது கொடியும் சேர்ந்து செம்மையாக காமெடியெல்லாம் பேசி அவங்களோட மூட சேஞ்ச் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு பூமியும் சரி முத்தலுக்கும் சரி அமுதன் கூட நார்மலாக பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இன்னொரு பக்கமும் டாக்டர் கிட்ட ரொம்பவே கோவமாக பேசிட்டு இருக்க தனமோ எல்லார்கிட்டையுமே தான் உண்மையை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு டாக்டரை மிரட்டினது மட்டும் இல்லாம உடனடியா எல்லார்கிட்டயுமே உண்மையை சொல்றதுக்காக அங்க இருந்து கோவமா கிளம்பி போகும்போது அப்ப கரெக்டா செம்மையா பதட்டத்திலயும் பயத்திலயும் இருந்த அந்த டாக்டரோ போற தனத்தோட கையை பிடிச்சு தடுத்து நிறுத்தது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு நான் செஞ்ச தப்புக்காக அவங்க கிட்ட எவ்வளவு தடவை வேணாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா நீங்க தயவு செஞ்சு இந்த உண்மையை வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஒருவேளை அந்த உண்மை மட்டும் வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பா என்னால இதுக்கப்புறமா என்னோட டாக்டர் தொழில கண்டினியூ பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாம நான் செஞ்ச பாவத்துக்காக நான் தன கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த பாவத்துக்கான தண்டனையுமே அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கிற உடல்நல பிரச்சனை எல்லாத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம அவங்களோட காலில் விழுந்தே கதற ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு தானோ இன்னுமே கொஞ்சம் கூட டாக்டர் பேசுறதுக்கு மனசு இறங்காம நான் உண்மையை சொல்லதான் போறேன். உங்களால இப்போ நான் என்னோட குழந்தைய பிரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாம முத்தலகுமே அவங்களோட குழந்தைய பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா. அது மட்டும் இல்லாம அவங்க மீனாட்சி மேல எவ்வளவு அன்பையும் அக்கறையும் என் தாய் பாசத்தையும் காட்டுறதை பார்த்தா உங்களுக்கே மனசு இறங்கி போயிடுன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம இப்போ உங்ககிட்ட அஞ்சலி வந்து பேசும்போது கூட உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அஞ்சலி முத்தலுக்கு கிட்ட அந்த குழந்தை சேரக்கூடாதுன்றதுக்காக என்ன நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதனால கஷ்டப்படுறது முத்தலுக்கு மட்டும் கிடையாது, அந்த பச்சை குழந்தை மீனாட்சியும் தான். உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு குழந்தைய கூட கஷ்டப்படுத்துறதுக்கான மனதைரியம் வந்துச்சுன்னு என்னால இன்னும் புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேச உடனே அந்த டாக்டரும் நீ எதுக்காக உன்னோட குழந்தைய பத்தி இன்னுமே கவலைப்படாம மீனாட்சியை பத்தி மட்டுமே கவலைப்பட்டு இருக்க. நான் வேணா மீனாட்சியை பயத்துக்காக அந்த அஞ்சலி கிட்ட ஒப்படைச்சிருக்கலாம். ஆனா அஞ்சலி கிட்ட உன் பையனை கொடுத்தது வேற யாரும் கிடையாது, உன்னோட புருஷன் தான். அது உனக்கே தெரியும்ல. ஒருவேளை இந்த குழந்தைய மட்டும் நீ உன்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டேன்னா கண்டிப்பா அவனால மறுபடியும் உன் குழந்தைக்கு பிரச்சனை வரும்ன்றத நீ மறந்துட்டியா என்ன. இப்ப நல்லா யோசிச்சு பாரு. என்னால இப்போ 2 குழந்தைங்களுமே சந்தோஷமான ஒரு நிம்மதியான இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துல உன் குழந்தை இருக்க பெரிய அதிர்ஷ்டமே பண்ணிருக்கணும். ஏன்னா அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு உனக்கே தெரியும். ஊர்ல அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அதே மதிப்பு மரியாதையும் உன் பையனுக்கும் ஃபியூச்சர்ல கிடைக்கும்ன்றத நீ மறந்துட்டியா என்னன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு தானே கொஞ்சம் சைலண்டா அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருக்க. அப்ப இதை பார்த்த டாக்டருமே நம்ம தனத்தோட மனநிலைமையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட மைண்டை சேஞ்ச் பண்ற மாதிரி அவங்க கிட்ட உன்னோட பையனுக்கு கிடைச்ச இந்த அதிர்ஷ்டமான லைஃபை நீயே தட்டி பறிக்க போறியா. அது மட்டும் இல்லாம மீனாட்சியை இப்போ ஒரேடியே முத்தலுக்கு விட்டு பிரிஞ்ச ஒண்ணு இல்லையே. சொல்ல போனா அவதான் மீனாட்சிக்கு இன்னொரு தாயாவே இருக்கா. அது மட்டும் இல்லாம என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் அஞ்சலியால மீனாட்சியை நல்லா பாத்துக்க முடியாது. அதனால எதிர்காலத்துல மீனாட்சி வளர வளர அவளுக்கு முத்தலுக்கு கூட தான் நிறைய அட்டாச்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால மீனாட்சி எப்படினாலும் முத்தலுக்கு கூட சேர போறது என்னமோ உறுதிதான். ஆனா நீ யோசிக்க வேண்டியது இப்போ நீ ரொம்பவே எமோஷனலா அவசரப்பட்டு எடுக்கிற ஒரு முடிவு உன்னோட பையனோட தலையெழுத்தையே மாத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு தானமோ டாக்டர் கிட்ட அவங்க பண்றது புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்னோட மைண்டை சேஞ்ச் பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் உண்மையை எல்லார்கிட்டயும் தான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு பதட்டத்தோட பேச உடனே இதை கேட்டுட்டு டாக்டரும் தாராளமா நீங்க சொல்லுங்க. ஏன்னா எப்படினாலும் இந்த பொய்யை என்னால ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது, உண்மையையும் மறைக்க முடியாது. அதனாலதான் நானே எப்படியாவது உண்மையை சொல்லிடலான்னு யோசிச்சாலும் எனக்கு அந்த தைரியம் வரல. ஒருவேளை நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு அதுவும் பரவாயில்ல தான். நானும் எல்லார்கிட்டயுமே உண்மையை சொல்லி ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்க எல்லார்கிட்டயுமே என்னோட மனசு விட்டு மன்னிப்பு கேட்க வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு தானமும் ரொம்பவே குழப்பமா அங்கிருந்து நகர்ந்து போகிறாங்க. அப்ப இதை பாக்குற டாக்டரும் மனசுக்குள்ளேயே கண்டிப்பா தானோ ஒரு தாயா இருக்கனால ஃபர்ஸ்ட் அவளோட பையன் சரவணனை பத்தி மட்டும் தான் யோசிப்பா. அதனால இந்த உண்மையை அவ கண்டிப்பா வெளியே சொல்ல மாட்டா. ஆனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை வெளியே வரும்போது கண்டிப்பா நான் பண்ண தப்புக்காக முத்தலுக்கு கிட்டயும் பூமி கிட்டயும் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்டா கூட அது அவங்களுக்கு போதுமானதா இருக்காதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு கண் கலங்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் பேச்சோட வீட்டுக்கு ரொம்பவே குழப்பமா போனா தினமும் இந்த உண்மையை எல்லார்கிட்டயுமே சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமா நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ அவங்கள பார்த்து ஸ்வர்ணமும் அவங்க கிட்ட ரொம்பவே உரிமையா பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தா வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா, வா என் கூட வந்து வேலை செய்யன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட பேசிக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது ஸ்வர்ணம் பூமி முத்தலகு ஸ்வேதா அஞ்சலின்னு எல்லாருமே சரவணனை கூட்டிட்டு ட்ரிப்புக்கு போன விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அஞ்சலி வடக்கத்தையே ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்த விஷயத்தையுமே சொல்றாங்க. உடனே இதை கேட்டது தானோ முத்தலக நினைச்சிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு சோகமா நின்றுட்டு இருக்க. அப்ப இதை பார்த்த ஸ்வர்ணமும் என்ன தானோ நீயும் மீனாட்சியை நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டே என்ன, எனக்கும் அந்த பொண்ணு மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த வடக்கத்தாய் மேல இருக்க சந்தேகத்தை சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு தன மனசுக்குள்ளேயே அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயத்துல யோசிச்சு பார்த்துட்டு டாக்டர் தான் இவங்களுக்கு வடக்கத்தாய் ரெடி பண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டாங்களா, அப்புறம் எப்படி இவங்களுக்கு வடகத்தாய் கிடைச்சிருப்பாங்க? அதுவும் இவ்வளவு சீக்கிரமா கிடைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்பனா இவங்க மறுபடியுமே இந்த விஷயத்துல ஏதாவது நடக்க போறாங்களான்னு சொல்லிட்டு உடனடியா ஸ்வர்ணத்துக்கிட்ட ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு அஞ்சலியோட ரூமுக்கு போயிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக யாருக்குமே தெரியாம போறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு உண்மையாவே மீனாட்சிக்கு தாய்ப்பால் கொடுக்கறாளான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காகவும் போறாங்க. அப்போ தனம் சந்தேகப்பட்ட மாதிரியே அஞ்சலியோட ரூம்ல இருந்து மீனாட்சி பசியில அழுகிற சவுண்டு தனத்துக்கு கேக்குது. அது மட்டும் இல்லாம அப்படி குழந்தை அழுகும் போது அந்த பக்கத்துல இருந்த வடகத்தாயும் அந்த குழந்தைய தூக்கி பால் கொடுக்காம அஞ்சலி கிட்ட ரொம்பவே பதட்டமா இந்த விஷயத்த சொல்ல, உடனே அஞ்சலியும் ரொம்பவே கடுப்போட மீனாட்சியா ரொம்பவே திட்டிட்டு அவங்களோட கையில வச்சிருந்த பாட்டில் பாலை எடுத்து மீனாட்சிக்கு கொடுக்குறாங்க. ஆனா மீனாட்சி அதை குடிக்காம மறுபடியும் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு தனத்தோட மனசே பதறி போயிடுது. அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலி எப்பவுமே திருந்தவே மாட்டாங்களா? அவங்க எதுக்காக மீனாட்சியை ஒரு குழந்தைன்னு பார்க்காம ஒரு பொருளா பார்த்து அவங்களுக்கு தேவையான விஷயத்த அவ மூலயமா நிறைவேற்றுக்க பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட சுயநலத்தால மீனாட்சி ரொம்பவே கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு நிற்கிறது மட்டும் இல்லாம உடனடியா மீனாட்சிக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு அஞ்சலி இருக்கிற ரூமுக்கு போனது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ரொம்பவே கோவமா பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களால மீனாட்சிக்கு தேவையானதை தர முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும்ல, அப்புறம் எதுக்காக இப்படி தேவையில்லாம உங்களோட வரட்டு ஈகோக்காக மீனாட்சியை கஷ்டப்படுத்துறீங்க? அவங்கள கிட்டே கொடுத்து விட்டுருக்கலாம்ல, அவங்க கண்டிப்பா மீனாட்சி ரொம்பவே நல்லபடியா பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவளும் இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு எமோஷனலா சொல்ல, உடனே திக்கிட்டு அஞ்சலி எப்பவும் போலயே ரொம்பவே கோவமாவும் திமுறாவும் தனத்துக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவ என்னோட குழந்தை, இவளை எப்படி எனக்கு பார்த்துக்கணும்னு நல்லாவே தெரியும். அதுக்கும் மேல நீ ஒரு வேலைக்காரின்றத மறந்துடாத, நீலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு நினைச்சு கூட பார்த்துடாத, அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு மிரட்ட, உடனே இதை கேட்டுட்டு தானோ போது நிறுத்துங்க, மீனாட்சி உங்க குழந்தை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்பதான் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன், இதுக்கு மேலேயும் என்கிட்டயும் மத்தவங்க கிட்ட நாடகத்தை ஆடாதீங்க, ஏன்னா நான் மத்தவங்கள மாதிரி ரொம்பவே அமைதியான பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி செம்ம ஷாக்கோட நின்றுட்டு இருக்க. நம்ம எல்லாருக்குமே ஷாக் கொடுக்கற மாதிரி வாசல்ல ட்ரிப்புக்காக கிளம்பி கார்ல போயிட்டு இருந்த முத்தழகு பூமியும் நின்றுட்டு இருக்காங்க. உடனே இதை பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னே புரியாம அஞ்சலி ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கா, தனமும் இன்னொரு பக்கம் அவசரப்பட்டு நம்ம உண்மையை சொல்லிட்டோமோ இதனால தன்னோட பையனோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு பயத்தோட நின்றுட்டு இருக்க. இந்த பக்கம் திடீர்னு ட்ரிப்புக்கு போயிட்டு இருந்த பூமியும் முத்தழகு பாதி வழியிலேயே திரும்பி எதுக்காக வீட்டுக்கு வந்தாங்கன்ற காரணத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பிளாஷ்பேக்ல கார்ல போயிட்டு இருக்கும்போது பாதி வழியிலேயே அவங்களோட கார் பிரேக் டவுன் ஆகி நின்றுட்டு இருக்க. அப்ப கரெக்டா அந்த பக்கமா போயிட்டு இருந்த சித்தர் ஒருத்தர் அந்த கார்ல இருந்து இறங்கி நின்றுட்டு இருக்க முத்தழகையும் அவங்களோட கையில இருக்க சரவணனையும் பார்த்துட்டு, என்னம்மா உன்னோட குழந்தை இல்லாம இன்னொரு குழந்தைய அம்மா மாதிரி பார்த்துட்டு இருக்க போலயே, பரவாயில்லதான், இது நல்ல விஷயம், ஆனாலும் உன் குழந்தை நீ இல்லாம ரொம்பவே வீட்டுல கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, போயிட்டு முதல்ல அவளை கவனி, ஏன்னா அவ இப்ப பசியில அழுதுட்டு இருக்கா, நீ மட்டும்தான் அவளோட பசியை போக்க முடியும்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு முத்தழகு ஒரு பக்கம் என்ன இந்த சித்தர் மீனாட்சியை தன்னோட குழந்தைன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சாலும், இன்னொரு பக்கமும் மீனாட்சி பசியில அழுகுறான்னு சொல்லிட்டு இந்த சித்தரு சொல்றதை கேட்டுட்டு உடனடியாக அதை பற்றி கேட்கறதுக்காக ஸ்வர்ணத்துக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ஸ்வர்ணமும் மீனாட்சி இதுக்கு முன்னாடி ரூமில் அழுதுட்டு இருந்ததை யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாம் மீனாட்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதுட்டு தான் இருந்தா, அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அழுகியே நிறுத்திட்டாங்க போல, பால் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டுட்டு முத்தழகு இதுக்கு முன்னாடி மீனாட்சி பசியில் சுயநினைவே இல்லாமல் இருந்ததையும், அதுக்கப்புறமா இப்போ வடகத்தாயா நடிக்க வந்த பொண்ணு மீனாட்சியை சரியாக கவனிக்காததையும் யோசிச்சு பார்த்துட்டு பூமி கிட்ட உடனடியா நான் இப்பவே மீனாட்சியை பார்த்தாகணும், அவளை எனக்கு பார்க்கணும் போல தோணுது, அது மட்டும் இல்லாம அவ எந்த நிலைமையில இருக்கான்னு நான் இப்பவே தெரிஞ்சுக்கிட்டாகணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சித்தர் கூட இப்போ மீனாட்சி ரொம்பவே கஷ்டத்துல இருக்கான்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு பூமியும், நம்ம ஏற்கனவே ட்ரிப்ல கொஞ்சம் தூரம் வந்துட்டோம், இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்கு, இப்போ மட்டும் நம்ம லேட் பண்ணா கண்டிப்பா நம்ம போட்ட பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும், அதனால நம்மளால இப்போ வீட்டுக்குள்ள திரும்பி போக முடியாது முத்தழகு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வண்டி வேற பிரேக் டவுன் ஆகி நின்றுட்டு இருக்கு, அதுக்கு வேற எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல, சோ நீங்க கொஞ்ச நேரம் மீனாட்சியை பத்தி யோசிக்காம கொஞ்சம் அமைதியா இருக்க முடியுமா, நான் வண்டியில என்ன பிரச்சனை சொல்லி பாக்குறேன்னு சொல்றாங்க. அப்ப இதை கேட்டுட்டு முத்தழகு ரொம்பவே பதட்டம் நின்றுட்டு இருக்க. அப்ப அந்த சிதரும் முத்தழகு கிட்ட, நீ எதுக்கும் கவலைப்படாதமா, நீ திரும்பி உன்னோட குழந்தைய பார்க்க போகிற வரைக்கும் இந்த வண்டி இங்கேயே தான் நின்றுட்டு இருக்கோம், நீங்களும் நீங்க நினைச்ச மாதிரி எங்கேயும் போக முடியாது, போனா உன்னோட குழந்தை கிட்ட மட்டும் தான் போக முடியும், ஏன்னா இந்த விளையாட்டு எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கதே அந்த தாய் மீனாட்சி தான் சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு பூமியும் சரி முத்தழகும் சரி இந்த சித்தர் சொல்றது எல்லாத்தையுமே நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகி சிதரை பார்த்துட்டு இருக்க. அப்ப பக்கத்துல இருந்து வந்த அமுதனும், இங்க பக்கத்துல எங்கேயுமே மெக்கானிக் கடை இல்லை, நம்ம ஊருக்குள்ள போயிட்டு தான் மெக்கானிக்கை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ கரெக்டா அந்த பக்கம் இருந்து வந்த ஒரு காரை நிறுத்தின ஸ்வேதாவோ அமுதனை கூப்பிட்டு, இங்க பாருங்க இவங்க வண்டியை நிறுத்திட்டாங்க, இவங்க மூலயமா நீங்க ஏதாவது ஒரு மெக்கானிக்கை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல, உடனே அந்த காரை நிறுத்தினவங்களும் நாங்க ஊருக்குள்ள இந்த இடத்துக்கு தான் போறோம்னு சொல்லிட்டு பேச்சோட வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு இடத்த சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு முத்தலுக்கு அப்பவே அந்த சித்த சொன்ன மாதிரியே நடக்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு நான் அந்த கார்ல ஏறி பேச்சோட வீட்டுக்கு போயிட்டு மீனாட்சி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போறேன்னு சொல்றாங்க. அதே சமயம் பூமியும் நானும் முத்தலுக்கு கூடயே போறேன்னு சொல்ல, உடனே அமுதனும், நான் உங்க
கூட வந்து மெக்கானிக் ஷாப்ல இருந்து மெக்கானிக்க கூட்டிட்டு வரேன், அதுக்கப்புறமா நம்ம வண்டி ரெடி ஆனதுக்கு அப்புறமா இங்க இருந்து போகலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து பூமி கூடயும் முத்தலுக்கு கூடயும் அந்த கார்ல கிளம்பி போறாங்க. அது மட்டும் இல்லாம ரிப்பேர் ஆகி நின்றுட்டு இருக்க கார்லயே தான் ஸ்வேதா, மருது, தமிழ்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் வீட்டுக்கு அவசர அவசரமா வந்த முத்தலக பார்த்த பூமியோ பதட்டமா முத்தலகு கூடிய மேலே ஏறி வர, அப்போ கரெக்டா அஞ்சலியோட ரூம்ல தனம் ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியவே உடனே அங்க ஓடி வந்த பூமியும் முத்தலகோ அப்ப கரெக்டா தனம் இந்த மாதிரி மீனாட்சி அஞ்சலியோட குழந்தை இல்லைன்னு சொல்லி சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு செம்ம ஷாக்காய் நின்றுட்டு இருக்காங்க. இப்பதான் நமக்கு பூமியும் முத்தலகோ எப்படி அங்க வந்தாங்கன்ற விஷயத்தையே காட்டுறாங்க. அதுக்கப்புறமா இதை பார்த்துட்டு தனம் ஒரு பக்கம் செம்ம ஷாக்காகி நின்னாலும் இன்னொரு பக்கமும் அஞ்சலி ஐயோ எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிச்சு, அது மட்டும் இல்லாம இந்த தனத்துக்கு எப்படி மீனாட்சி நம்மளோட குழந்தை இல்லன்ற உண்மை தெரிஞ்சிச்சு, அதுக்கும் மேல இவ வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தான்னு சொல்லி சொன்னாலே அப்பனா அந்த டாக்டர் தான் இவகிட்ட உண்மையை சொல்லியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு செம்ம பயத்தோட அடுத்து என்ன சொல்றதுன்னே தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், உண்மை எல்லாத்தையுமே தனம் உளறி கொட்டிட்டதுக்கு அப்புறம் இதை கேட்ட முத்தலகு பூமி என்னதான் சொல்ல போறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி சித்தர் ஏற்கனவே முத்தலகு கிட்ட சொன்ன மாதிரி முத்தலகு ஒரு வழியா மீனாட்சி தன்னோட குழந்தைன்றதை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம இப்போ தனத்துக்கு அந்த உண்மை எப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு குழம்பவும் போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உண்மை எல்லாத்தையுமே தனம் சொன்னதுக்கு அப்புறமா தனத்தோட குழந்தை சரவணனோட நிலைமை என்னதான் ஆக போகுது, அது மட்டும் இல்லாம அடுத்து அஞ்சலியோ ரெஜினாவும் என்னதான் பண்ண போறாங்க, பூமி அவங்க 2 பேரும் பண்ண தப்புக்காக அவங்களுக்கு என்ன தண்டனை தான் கொடுக்க போறாங்க, அது மட்டும் இல்லாம நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணமா இருக்கிறது சித்தர் சொன்ன மாதிரியே அந்த குழந்தை மீனாட்சி தானா இல்லைன்னா மீனாட்சி ரூபத்துல வந்திருக்க மீனாட்சி அம்மனா, அடுத்து மீனாட்சி மூலயமா என்னென்ன அதிசயங்கள்லாம் நடக்க போகுது, அதனால அஞ்சலிக்கு ரெஜினாவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, அது மட்டும் இல்லாம மீனாட்சி இப்போ ஒரு வழியா தன்னோட உண்மையான அம்மா கூட சேர போறாங்களா என்ன, இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.